சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நல்லது நடக்குமா? எப்படி நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு இக்கணா வச்சு பார்க்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயங்க போகுது. அதாவது குரு பெயர்ச்சியானது என்னமோ மற்றவங்களுக்கு நன்மையோ இல்லையங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் நீங்கள் பெற போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, சார் எல்லாம் இருக்கட்டும், இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல சார், நான் ரூபா கொடுத்து வாங்க ரெடி, ஆனால் சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு வைப்பீங்க. ஏன்னா நீங்கள் பல பேர் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறக்காக என்ன பண்ணுறீங்க, ஓடோடி போய் வேலை பார்த்து இப்போ ஓடவே முடியாமல், நடக்கவே முடியாமல் என்ன பண்ணுறீங்க, முழிச்சுக்கிறீங்க. எப்போ நம்ம சிங்கக்குட்டி கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைஞ்சாரோ, உங்களை உருக்கியே ஐஸ் கட்டி உருக்கிற மாதிரி உருக்கி எடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு விரக்தியான தன்மைக்குள்ளே போயிட்டீங்க. ஆனால் இருந்தாலும் சிங்கம் தான், எப்படி சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்ப சொப்பனத்தில் ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ் மட்டும் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்ன பண்ணுறீங்க, வெளி தோட்டத்தில் அப்படி கம்மி நம்ம காட்டிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டம் எப்போ நீங்கும், இந்த பிரச்சனை எப்போ இல்லாமல் இருப்போம், எப்போ நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளி தோட்டத்தில் காட்ட மாட்டேங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய போராட்டங்களை சந்தித்த உங்களுடைய லைஃப்பில் போராட்டத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைல், சந்தோஷமான செயல்பாடை குரு பகவான் அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறனால, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல்பாடுகள் இனிமே தான் நடக்க போகுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 2025 ஒரு ஜூனுக்கு அப்புறம், ஜூலைக்கு அப்புறம் நம்முடைய பூர்வ நட்சத்திரக்காரங்க அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை கிள்ளி பார்த்துக்கிறீங்க. இருக்கோமா, நம்ம உண்மையிலேயே உயிரோடு தான் இருக்கோமா, நடமாடிக்கு இருக்கோமோ அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்களே கிள்ளி பார்க்க வேண்டிய நிலைமை. நீங்களே உங்களை கண்ணாடியை பார்த்து இப்படி ஏன் இருக்க, ஏன் இப்படி மாற மாட்டேங்குன்னு உங்களையே 1000 கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சதி திட்டம் வேலை பார்த்தாங்க. அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியில் பிறந்த பூர்வ நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், ஒரே வீட்டுக்குள்ளே தான் உங்கள் கணவர் இருப்பார், ஒரே வீட்டுக்குள்ளே தான் உங்கள் மனைவி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அதை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் சொல்ல முடியல சார், மனசுக்குள்ளே அவ்வளோ வலி வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லிட்டீங்க சார், வெளியே சொல்ல முடியாமல் உண்மையிலே தவிச்சிருக்கேன். யார் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் பார்ப்போம். ஒன்று வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வீடை சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களால படுற பாடு பெரும்பாடு. அப்போ ஆக மொத்தம் ஏதோ காலைல எந்திரிக்கேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், நைட்டு வர்றேன், பிள்ளைகளை சாப்பிட வைக்க படுத்துங்கிறேன். இதுதான் உங்களுடைய ஒரு செயல்பாடாக இருக்கும். சிரித்து சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் படுற போராட்டத்தை அவராலேயே தாங்க முடியல. யாரால்? குரு பகவானாலே தாங்க முடியல. நம்ம ஃபேவரான சிம்ம ராசிக்கு அப்படி பிரச்சனை என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்து, அதுவும் சுக்கிரனோடு அமர்ந்து 9ஆம் தேதிக்கு மேலே உங்கள் லைஃப்லேயே பெரிய டேர்னிங் கொடுக்க போகிறார். நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக செய்ய போகிறார் அப்படிங்கிறது உண்மை. எங்கள் கூட இருக்கவங்க உங்களை ஏமாற்றுவாங்க, கிரகம் உங்களை ஏமாற்றாது. கண்டிப்பாக கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறது உண்மை. அதுபோல் வேலையில் நிறைய அழுத்தங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்குன்னா அந்த வேலையில் உள்ள அழுத்தம் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. இவ்வளோ நாளாக எதிர்பார்க்கும் போல கொடுக்கல, இப்போ எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா,
இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருல்ல, அவர் மூலமாக அவருடைய பார்வை 2ஆம் அதாவது 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 2ஆம் இடத்த பார்க்காரு. அப்போ சிம்ம ராசிக்காங்க எவ்வளோ தூரம் தான் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியும்? பேசணும்னு மனசுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் பேச முடியாமல் வாயை மூடிட்டு இருக்கீங்க. இவங்க செய்கிற செய்கள், கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை அப்படியே கொதிப்படியே வைக்குது. இருந்தாலும் பொறுமையாக இரு, வேண்டாம். எதையா நம்ம ஒரு வார்த்தை சொல்ல அதை பிடிச்சி தொங்குவாங்க, நம்மளை போட்டு படுத்துவாங்கன்னு பொறுமையாக இருக்கீங்கள, அந்த அவ்வளோ தூரம் நீங்கள் இருந்த பொறுமைக்கான ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க போகிற. போதும், நீ ஏற்கனவே கும்பராசியில் உட்காந்து சிம்மராசிக்காரங்கள கும்முன்னு கும்மியாச்சு. 2022லேருந்து அடி மேலே அடி, இடி மேலே இடின்னு இடிச்சு தள்ளிட்டேன். இனிமே பாவம் அவங்களுக்காக வாழட்டும்னு குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறாரு. சனி பகவானும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய லைஃப்பில் பொருளாதார தடை, குடும்ப ஒற்றுமை, நல்ல முன்னேற்றம் என்ற வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்த அதிபதி 11ல் உட்காந்துருக்க, ஓகேவா? இதில் கேது வேறு ராசியில் உட்காந்துருக்க. அப்போ ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிளான் நிறையா போடுவீங்க, அந்த பிளானில் எக்காந்த கொண்டு வெளியே சொல்லாமல் செஞ்சு முடிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை நீங்களே உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான். விநாயகரை மனசார கைப்படுத்திக்கோங்க. கேது ராசியில் இருக்கிறனால டெய்லி விநாயகரை பார்க்காம வேறு யாருமே பார்க்காதீங்க. உங்களுடைய வேலை காலையில் எழுந்திரிச்சா குளிச்சோடனே டைரெக்டாக போய் விநாயகரை பார்த்துடணும். அப்பா விநாயகா, கேது பகவானுடைய தாக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க, மனசில் அவ்வளோ வலி வேதனையோடு இருக்கும், ஸோ எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு மனசார வேண்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக